My dear friends and students, welcome back to Nurses Profile channel. BSc Nursing one of the best course. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ஒண்ணுல இந்த கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா படிக்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட சேனல்ல நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் குறித்த எக்கச்சக்கமான வீடியோஸ் ரெகுலர் பேசிஸ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்படியே மறக்காம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான படிப்பு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து செமஸ்டர் பேசிஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், fourth semester, fifth semester, sixth semesterல நமக்கு பாத்தீங்கன்னா 8 செமஸ்டர் உண்டு. இது எல்லாமே 4 வருஷத்துல நமக்கு என்ன செய்வாங்கன்னா கவர் பண்ணுவாங்க. சோ இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க முக்கியமான 6 சப்ஜெக்ட் படிப்பீங்க. கொஞ்சம் பேசிக்கான இங்கிலீஷ் படிப்பீங்க, அதாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அப்ளைட் அனாட்டமி, அனாட்டமினா என்னன்னா நம்மளோட உடலோட அமைப்புகளை பத்தி படிக்கிறது அனாட்டமி. அப்ளைட் பிசியாலஜி படிப்பீங்க. பிசியாலஜினா அந்த உடல்ல உள்ள அந்த வேலைப்பாடுகளை பத்தி படிக்கிறது தான் பிசியாலஜி. சோசியாலஜி படிப்பீங்க. சோசியாலஜினா நம்மளோட சமூகத்தை பத்தி படிக்கிறது. அதே மாதிரி சைக்காலஜி படிப்பீங்க. அதுக்கப்புறம் நர்சிங் ஃபவுண்டேஷன், நர்சிங்ல உள்ள அடிப்படையான விஷயங்களை நீங்க என்ன செய்வீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிப்பீங்க. அடுத்து செகண்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பயோகெமிஸ்ட்ரி பத்தி டீடைல்டா படிப்பீங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பத்தி படிப்பீங்க. நர்சிங் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இங்க வந்து நர்சிங் ஃபவுண்டேஷன் செகண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம், அதை பத்தி படிப்பீங்க. அண்ட் ஹெல்த், நர்சிங், இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி என்ன செய்வீங்கன்னா டீடைல்டா படிப்பீங்க. சோ இது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நமக்கு வந்து தேர்ட் செமஸ்டர், அதாவது 2வது வருஷம். 2வது வருஷத்துல நீங்க மைக்ரோபயாலஜி பத்தி படிப்பீங்க. அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இன்க்ளூடிங் சேஃப்டி பத்தி படிப்பீங்க. அடுத்து முக்கியமா பார்மகாலஜி பத்தி படிப்பீங்க. பார்மகாலஜினா என்னன்னா நம்மளோட மருந்துகளை பத்தி நிறைய இந்த வருஷம் தான் படிப்பீங்க. அடுத்து பெத்தாலஜி படிப்பீங்க. அடுத்து அடல்ட் ஹெல்த் நர்சிங் படிப்பீங்க. அடல்ட் ஹெல்த் நர்சிங் தான் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கான அறிகுறிகள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன, நர்சிங் கேர் என்ன அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதா இந்த அடல்ட் ஹெல்த் நர்சிங்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாவோ படிக்கிற ஸ்டூடெண்டாவோ இருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. செகண்ட் இயர்ல ஃபோர்த் செமஸ்டர்ல அடுத்து மறுபடியும் பார்மகாலஜில செகண்ட் பேப்பர் இருக்கும், பெத்தாலஜில செகண்ட் பேப்பர் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸும் சேர்த்து படிப்பீங்க. 3வது அடல்ட் ஹெல்த்லயே வந்து செகண்ட் பேப்பர் என்ன செய்வீங்க அப்படின்னா படிப்பீங்க. இதுல இன்க்ளூடிங் உங்களுக்கு ஜீரியாட்ரிக் நர்சிங்கும் இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ப்ரொஃபஷனலிசம், ப்ரொஃபஷனல் வேல்யூஸ், எத்திக்ஸ் இன்க்ளூடிங் பயோ எத்திக்ஸ் பத்தி என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. சோ இவ்வளவு பேப்பரும் நீங்க எதுல முடிப்பீங்கன்னா உங்களோட செகண்ட் இயர்ல முடிப்பீங்க. அடுத்து தேர்ட் இயர்ல வந்து நம்ம 5வது செமஸ்டர்ல மூவ் ஆகும். 5வது செமஸ்டர்ல சைல்டு ஹெல்த் நர்சிங்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் படிப்பீங்க. அதாவது சைல்டு ஹெல்த் நர்சிங்னா நமக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் அவங்களோட வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கிறதா சைல்டு ஹெல்த் நர்சிங். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் நர்சிங்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் படிப்பீங்க. மென்டல் ஹெல்த் நர்சிங்னா நம்ம வந்து என்ன சொல்றது, சைக்காட்ரிக் நர்சிங், நம்மளோட உளவியல் சேர்ந்த பிரச்சனைகள், அதுக்கான விஷயங்கள் பத்தி இந்த பேப்பர்ல படிப்பீங்க. கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் நம்மளோட சமுதாயத்தையும் அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதுல ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தி படிக்கிறது தான் எது அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், எபிடமியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் படிப்பீங்க. அடுத்து எஜுகேஷனல் டெக்னாலஜி, நர்சிங் எஜுகேஷன் பத்தி படிப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்சனிக் நர்சிங் அண்ட் இந்தியன் லா பத்தி நீங்க இந்த 5th செமஸ்டர்ல படிப்பீங்க. அடுத்து 3வது வருஷத்துல செகண்ட் செமஸ்டர்ல என்ன படிப்பீங்கன்னா அதே சைல்டு ஹெல்த் நர்சிங்ல உள்ள செகண்ட் பேப்பர், மென்டல் ஹெல்த் நர்சிங்ல உள்ள செகண்ட் பேப்பர், நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் அடுத்து உள்ள முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்வைஃபரி அப்ஸ்ட்ரக்டிக் அண்ட் கைனகாலஜி, ஓபிஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிட்வைஃபரி அப்ஸ்ட்ரக்டிக்ஸ்னா நமக்கு வந்து பிரசவம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம குழந்தை வளர்ப்பு அண்ட் அதை சுத்தி உள்ள விஷயங்களை பத்தி படிக்கிறது தான் வந்து மிட்வைஃபரி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது குறித்த ட்ரீட்மெண்ட்ஸ்மே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுலதான் வந்து படிப்போம். சோ இந்த 6th செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்து நமக்கு 7வது செமஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்ல செகண்ட் பேப்பர் இருக்கும். நர்சிங் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்.
இந்த மிட்வைஃபரி ஓபிஜில பாத்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் இருக்கும். இதோட நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் உள்ள பேப்பர்ஸ் எல்லாமே இந்த 7வது செமஸ்டரோட கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 8வது செமஸ்டர் லாஸ்ட் 6 மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் போடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு 6 மாசம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எல்லா செமஸ்டர்லயும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். சோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்ன்ஷிப்ல தான் நம்ம வந்து பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டர் இந்த 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பா என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இனி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. இதுலயே தியரி கிளாஸஸ், பிராக்டிக்கல் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும். படிக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் போக போக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. ஹாஸ்பிட்டல் நீங்க போகும்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க தியரியா படிக்கிறத பிராக்டிக்கலா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணி படிக்கணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு கோர்ஸோட சிலபஸ் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.